Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். எண்ணெய் கத்திரிக்காய். இது வந்து எங்க அண்ணி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த ரெசிபி சீரியஸாவே சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இத நீங்க பார்த்துட்டு வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட வீடியோஸை இத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா இந்த சேனலுக்கு Subscribe பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காயா ஒரு 20 கத்திரிக்காய் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காய் யூஸ் பண்ணோம்னா தான் நல்ல டேஸ்டா இருக்கும். இது இந்த மாதிரி காம்பு பகுதி கிள்ளிட்டு நாலா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது ஏதாவது புழு சொத்தை இருக்குதா அப்படினு பாத்துக்கங்க. அந்த போர்ஷன் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா கத்திரிக்காய்களையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இத வந்து இட்லி குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிட்டு இந்த மாதிரி இட்லி தட்டத்துல துணி போட்டுருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துணி போட்டு வேக வைக்கிறனால அந்த கத்திரிக்காயோட அந்த காரத்தன்மை வந்து இந்த துணியிலேயே இருந்துக்கும். இல்லைனா இட்லி தட்டத்தில் ஒரு கரையாக பிடிச்சிக்கும். இது வந்து ஒரு 5லிருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு ஃபோர்க்கால் இப்போ குத்தி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி வெந்திருக்கணும். இப்போது இதுக்கு தேவையான மசாலாஸை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1½ டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு. இது சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். எனக்கு வந்து இந்த காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகாத்தூளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மசாலாவை வேக வச்ச கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த மசாலாவை எடுத்துட்டு கத்திரிக்காயில் உள்ளே வச்சுட்டு இந்த பின்னாடி பக்கத்தில் இப்படி நல்லா அப்ளை பண்ணணும். வேக வச்ச கத்திரிக்காய் ஒன்று எடுத்துட்டேன். இதில் வந்து இந்த மசாலா உள்ள ஸ்டஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக எடுத்து இந்த கத்திரிக்காயை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மசாலா உள்ள தடவி விட்டுறலாம். இந்த மாதிரி இதே மாதிரி எல்லா கத்திரிக்காய்களுக்கும் மசாலா தடவிக்கலாம். இப்போ எல்லாமே நான் மசாலா தடவி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதை இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் 2 கத்திரிக்காயை சேர்த்து பொரிச்சுக்கலாம். இப்போ 2 சேர்த்துட்டேன். இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு ஒரு 1 நிமிஷம் தான் ஆகும். அப்பப்போ திருப்பி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா சைட்ஸும் ஒரே மாதிரி வேகும். கத்திரிக்காயோட ஸ்கின் வந்து இந்த மாதிரி சுருங்கி வர டைமில் நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கம்மியாயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மற்ற கத்திரிக்காய்களையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் கம்மியான எண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து 1 பாட் ரெசிபிஸ், அதாவது அரிசியும் பருப்பு, தட்டைப்பயிறு அரிசியும் பருப்பு, தக்காளி சாப்பாடு இதெல்லாம் செய்கிறோம்ல, அதுக்கு சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.